நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சாலையிலிருந்து எப்படி அவ்விடம் போனது? யார் செய்த துரோகம் இது? உடனே எனக்கு தெரிய வேண்டும் சானூரா. எப்படி முடியும் அரசே? இனிமேல் முடியாது. ஏன்? அரசருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் இட்ட ஆணையின்படி அந்த துரோகிகளின் கும்பல் யானையின் காலால் மிதிப்பட்டு அழிந்தது. அரசே, அன்று நடந்ததை சொல்ல இன்று யாருமே இல்லை. துரோகிகள் மடிந்தார்கள். இன்னும் ஒரு துரோகி யமனாக எனக்கு இன்னும் இருக்கிறார். சானூரா, உனக்கு இனிமேல் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இவன் யாரை உலகம் நந்தனின் மைந்தன் என்கிறதோ அவன்தான் கம்சனை அழிப்பதற்கு வந்தவன். இது கற்பனை அல்ல, மறுக்க முடியாத உண்மை. மன்னவா, உண்மைதான். இவன் தேவகியின் 8வது பிள்ளை. இதில் ஐயமே இல்லை. இனி அந்த சிறு பிள்ளையை கொல்வது ஒரு பெரும் பிரச்சனை இல்லை. எங்களில் யாருக்காவது ஆணையிடுங்கள், செய்து முடிக்கிறோம். இல்லை சானூரா, இல்லை. உங்களில் யாரை அனுப்பினாலும் கோகுலத்து மக்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். நுட்பமான பிரச்சனையில் மிக நிதானமாக சிந்தித்து சீராக செயல்பட நான் ஆராய்ந்து தேர்வு செய்தேன். யாரை? பூதனா. பூதனா? ஆம், பூதனா. பகாசுரனின் சகோதரி பூதனா. மகரிஷி துர்வாசரின் அன்பினால் பிரமிக்க வைக்கும் மாய வித்தை தெரிந்தவள். தொழிலிலே சிறந்தவள். காற்றிலே பறக்க கற்றவள். மனம் போல எந்த ரூபம் எடுக்கின்றவள். கோகுலம் போனால் அவளை யாருக்கும் புரியாது. பகாசுரா, இன்றே போய் நீ பூதனையிடம் நான் அழைப்பதாக சொல். உன் போலவே அவளும் எனக்கு போரிலே உளமாற பாராட்டும் அளவுக்கு பற்பல உதவிகள் செய்திருக்கிறாள். அவளுடைய சிறப்பான சேவைக்கு நேரம் இதுதான். அவளிடம் சொல், உன்னுடைய உதவி உன் சகோதரனுக்கு தேவை என்று. அதற்கு மேல் எதுவும் சொல்ல வேண்டாம். அவள் இங்கு வரட்டும், நான் பேசிக் கொள்ளுகிறேன். அவள் பிள்ளையை கொல்வாள், நான் வழி சொல்வேன். செல். வாருங்கள். வணக்கம். தாம் வயதால் எனக்கு இளையவர். மாண்புள்ள விஷ்ணு வம்சத்தின் மன்னர் சூரசேனனின் மருமகள், எமது ராஜகுமாரர் வசுதேவரின் மனைவி. ஆகையால் முறைப்படி நான் தான் உங்களை வணங்க வேண்டும். உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. கோகுல மக்கள் நலம்தானே? அங்கு யசோதா அவர்கள் நலம்தானே? பிரபுவின் திருவருளால் நலமாக இருக்கிறாள். அங்கு அவர்கள்? தாங்கள் போய்கொண்டே பேசுங்கள். வாருங்கள். உட்காருங்கள். தமக்கு மகன் பிறந்தான் என்ற இனிப்பான செய்தி கேட்பதில் மகிழ்ச்சி. தங்கள் வாழ்த்து. இதெல்லாம் தேவியின் திருவருளால், குருதேவர் சாண்டில்யரின் வாழ்த்துக்களால் கொடுமையான சிறை வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்தீர்கள். ரோகிணி தேவி தன் வணக்கத்தை சொன்னார்கள். இருள் மூடிய சிறையிலிருந்து விடுபட்டு வந்தது பற்றி மகிழ்ந்தார்கள். ரோகிணி அக்கா உடல் நலத்துடன் இருக்கிறார்களா? அங்கு அவள் மைந்தன்? அவள் மைந்தனா? ஆம், அவள் மைந்தன். நலந்தானே அவன்? அந்த பிள்ளையை பற்றி
உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் அவன் அந்த விளக்கம் தேவகி தேவிக்கும் தெரியும். மகரிஷி கர்கர் தனது ஞானக் கண்ணால் பார்த்து உண்மை நிலைகளை ராஜகுமாரர் வசுதேவருக்கு தெள்ளத் தெளிவாக சொன்னார். என்னே இறைவனின் விளையாட்டு நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தியது. ரோகிணி இப்படி ஒரு நிலைக்குத்தான் ஆளாவது குறித்து சிலையாகி விட்டார்கள். குருதேவர் சாண்டில்யர் நிலைமைகளை நன்கு எடுத்துச் சொல்லி ஆறுதல் சொன்னார்கள். அதன் பிறகுதான் ஏற்றுக்கொண்டார்கள். புறப்பட நான் விடை பெறுகையில் மறக்காமல் சொல்லச் சொன்னார். என்ன? அதாவது தேவகியின் பிள்ளையை வளர்க்கும் தாய் மட்டும்தான் நான், பெற்ற தாய் அவள்தான் என்றார். எத்தனை உயர்ந்தவள் அக்கா! அவள் மடியில் விளையாடும் குழந்தையை அவன் என்னுடைய குழந்தை என்கிறாளே. இதை கேட்டு புண்பட்ட மனதுக்கு இதமாக இருக்கிறது. இத்தனை நாளாக நான் சுமந்த வேதனைகளை அவள் போக்கிவிட்டாள். ரோகிணி தேவி குழந்தையுடன் தங்களை இங்கு சந்திக்க வர இருந்தார். பிள்ளையுடன் என்னை இங்கு சந்திக்கவா? ஆ, இல்லை இல்லை, அவனுக்கு அதனால் நன்மை இல்லை. கம்ச அண்ணாவுக்கு இது பற்றி தெரிந்தால், அதுவும் என் பிள்ளை என்று தெரிந்தால், அண்ணா அதையும் கொன்று விடுவான். எனக்காக அக்காவிடம் சொல்லுங்கள், அது அவள் பிள்ளைதான், பந்தம் எனக்கில்லை. மறந்தும் கூட சொல்லாதீர்கள். அவனுக்கு நான் என்ன சொந்தம் என்று, எங்களுக்குள் என்ன பந்தம் என்று. அவன் எங்காவது உயிரோடு இருந்தால் போதும், போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஜானுரா, நமது பூதனா என்னானாள்? மன்னவா, அவளை அழைத்து வர பகாசுரனே அங்கே போயிருக்கிறார். அவள் ஆகாய மார்க்கமாக வருவாள், வந்து கொண்டிருப்பாள். ஜானுரா, இன்னும் நந்தகோபுரம் அவர் நண்பர்களும் மதுராவில் தான் இருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அவர்கள் வீடு போய் சேர முடியாது. சமயம் இதுதான். நந்தகோபுரம் வீடு போய் சேரும் முன்பாக ஊதகி கோகுலத்திற்கு போய் அவள் காரியத்தை தொடங்கினால் அது முடியும் சுலபமாக. மன்னவா, பூதகி வந்து விட்டாள். மதுராவின் மன்னன் வாழ்க! அண்ணனுக்கு வணக்கம். உதகி, உதகி, உடன்பிறவா சகோதரன் என்று அழைப்பாயே. காலம் என்னை உன்னிடம் உதவி நாட செய்துவிட்டது. அது என் பாக்கியம். பூதனை தன் உயிரையும் கொடுப்பாள் அண்ணனுக்கு உதவி செய்ய. உடனே புறப்படு கோகுலத்துக்கு. அங்கே நந்தரின் வீட்டிலே சின்னஞ்சிறு பிள்ளை இருக்கிறார். அந்த பிள்ளையை யசோதை 7 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஈன்றெடுத்திருக்கிறாள். பிரச்சனை எனக்கு அந்த பிள்ளைதான். அசரீரி வாக்கிற்கிணங்க அந்த பிள்ளை எனக்கு முடிவு கட்ட அங்கே பிறந்திருக்கிறார். அந்த யமனுக்காகத்தான் தேவியை கட்டுப்பாட்டிலே கடும் சிறையிலே பூட்டி வைத்தேன். யார் செய்த சூழ்ச்சியோ அது என்னிடமிருந்து தப்பிவிட்டது. நீ உடனே சென்று அந்த குழந்தையை கொன்று எனக்கு மன நிம்மதியை கொடு. ஒரு சாதாரண பிள்ளையை கொல்ல நீ எனக்கு சொல்ல வேண்டுமா அண்ணா? நீ நினைப்பது போல் அது சாதாரண பிள்ளை இல்லை பூதகி. என் கணிப்பு சரியாக இருந்தால் அது நிச்சயம் விஷ்ணுவேதான். அவன் தேவர்களுக்கு நல்லது செய்ய பூமியிலே அவதாரம் எடுத்தவன். ஆகையினால் நீ ஏற்கும் பணி சென்றேன், முடித்தேன், வந்தேன் என்று சொல்ல அவ்வளவு சுலபமானதல்ல. விஷ்ணு பெரிய ஜாலக்காரன். அலட்சியம் ஆபத்துக்கு வழிவகுக்கும், மறந்து விடாதே. அண்ணா, அதற்காக கவலை கொள்ளாதே. அவன் ஜாலம் செய்தால் நானும் ஜாலம் செய்து அவனை கொல்லுவேன். அது எப்படி? என்னிடம் காலக்கோடம் என்ற விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தில் அடுத்தவர் கைப்பட்டால் கை எரிந்துவிடும்.
அந்த காலக்கோட விஷத்தை என் மார்பகத்தில் தடவிக்கொண்டு நான் அவன் வீட்டுக்கு செல்வேன். அங்கே தந்திரமாக பேசி குழந்தைக்கு பால் ஊட்டுவேன். என் பாலை குடித்தவுடன் குழந்தை நாடி தளரும், விஷத்தின் பயங்கர வேகத்தால் உயிரை விடும். போதும், அதுவே போதும். உதகி உடனே புறப்படு. கோகுலத்தில் நந்தகோபர் வீட்டிலே பெண்கள் மட்டுமே இருப்பார்கள். அந்தி நேரமாகும் அங்கு ஆண்கள் போய் சேருவதற்கு. கவலையை விடு, எனக்கு விடை கொடு. வென்று வா, அவனை கொன்று வா. யார் இந்த தேவதை? நம் கண்ணனை கண்டுகளிக்க ஆகாசத்திலிருந்து வந்தாளோ? அவள் யாரென்று அறிய உள்ளே போக வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், பார்க்கலாம். அம்மா, யாரை பார்க்கிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன வேண்டும் அம்மா உங்களுக்கு? விரும்பியதை கேட்கலாம். நந்தராணி, பிறர்க்கரிய ஒரு பிள்ளையை தாங்கள் பெற்றதை கேட்டறிந்தேன். மதுராவில் தான் நான் வசித்து வருவது. பற்பல சாத்திரங்கள் ஓதி உணர்ந்த பிராமணரின் மனைவி நான். அவர் தனது ஞான திருஷ்டியில் கண்டு மனமகிழ்ந்து சொன்னார், இந்த நந்தராஜனின் மாளிகையில் தெய்வ பிறவி ஒன்று பிள்ளை வடிவில் பிறந்திருக்கிறது, அதை தரிசித்தால் புண்ணியம் என்று சொன்னார். அதுதான் மாளிகைக்கு நான் வந்த காரணம். அப்படியா? ஆசனத்தில் அமருங்கள். மிக்க நன்றி. பிராமணனின் மனைவி வெறுங்கையுடன் வந்ததாக நினைக்காதீர்கள். தாயே, தங்கள் மகனுக்கு என் வாழ்த்துக்களை வழங்குவேன். முறையாக தவம் புரிந்த என் கணவரின் அன்பினால் 2 வரங்களை பெற்றவள் நான். நான் பெற்ற வரத்தில் ஒன்று என் வாயார வாழ்த்தினால் பலிக்காமல் இருக்காது. தாயே, குழந்தையை என் மடியில் விடுங்கள். அது நீண்ட ஆயுள் பெற மந்திரம் ஜபிக்கிறேன். चामुंडा विच्छे नमः। ओम ह्रीं ह्रीं क्लीं 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 चामुंडा विच्छे नमः। ओम ह्रीं ह्रीं चामुंडा विच्छे नमः। யசோதா ராணி, உங்களுடைய இந்த பிள்ளை ஒரு சாமானிய பிள்ளை இல்லை. இவன் அற்புதங்களை நிகழ்த்த வந்தவன் போல் இருக்கிறான். தேவலோகத்திலிருந்து வந்தவன் போல. யசோதா ராணி, மேலும் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன். வந்தவுடனே சொல்லவில்லையா நான் 2 வரம் பெற்றவள் என்று?
அந்த வரங்களின் பயனாக என் மார்பகத்திலே சுரக்கும் பால் அமுதத்துக்கு ஈடானது. இந்த பாலை குடித்தால் உங்கள் பிள்ளை அமரனாகி விடுவான். அதனால் நான் தாயாக இருந்து இவனுக்கு என் பாலை புகட்டுகிறேன். தாயை போலவே வந்தவள் தருகின்றாள் விஷப்பால். பாலை குடிப்பவன் பரமனன்றோ பறிக்கின்றான் உயிரை. செல்வமே, கண்ணா, அம்மாவை பாரடா. பாரடா. மலை போல் வந்த ஆபத்து பனி போல் விலகிவிட்டது. யசோதா, 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 அம்மா யசோதா. யசோதா, யசோதா, எழுந்திரு. உன் குழந்தை உன்னை கூப்பிடுகிறான். எழுந்திரு. அம்மா எழுந்திரும்மா. அதோ அதோ உன் குழந்தை உன்னை கூப்பிடுகிறான். யசோதா எழுந்திரு, பிள்ளை உன்னை பார்க்கிறான். எழுந்திரு யசோதா. பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே போய்விட்டான்? கண்ணா, கண்ணா! யசோதா எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் உன் குழந்தை. போடா, சிரிக்காதே. எங்கே போயிருந்தாய்? எங்கே போயிருந்தாய்? உனக்கு அம்மா வேண்டாமா? எங்கே போனாய்? பைத்தியக்காரி, உன் அம்மா ஒரு பைத்தியக்காரி. என்னை விட்டு போய்விடாதே. நீதான் எனக்கு எல்லாம். அந்த ராட்சசி, அவள் இறந்து விட்டாள்.